புரட்சித் தலைவரின் சத்துணவு திட்டம் 1/7/1982 திருச்சி மாவட்டம் பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் துவக்கப்பட்டது. அதற்கு முன்னர் 1957 கர்ம வீரர் காமராசர் அவர்கள் மதிய உணவு திட்டம் தொடக்கப்பள்ளியில் துவங்கப்பட்டிருந்தது. கர்ம வீரர் காமராசருக்கு முன்னால் 1925 சிங்காரவேலர் அவர்களால் மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னால் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி அன்று சென்னை ஆயிரமலுக்கு மாநகராட்சி பள்ளியில் சர் பி.டி. தியாகராயர் அவர்களால் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி 2020ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து வந்த மதிய உணவு திட்டம் 1/7/1982 புரட்சித் தலைவர் அவர்களால் புதிய வடிவம் பெற்று சத்துணவு திட்டமாக மாறியது. அங்கன்வாடியில் 2 வயது முதல் 5 வயது வரை குழந்தைகளுக்கும், தொடக்கப்பள்ளிகளில் 5 முதல் 9 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் சத்துணவு அளிக்கப்பட்டது. 15/9/1982 முதல் நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 10 வயது முதல் 15 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சத்துணவு அளிக்கப்பட்டது. இந்த பொன்னான திட்டத்தின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் சரிவிகித உணவு அளித்தவர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.